சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து பேசின பேச்சால் மீனா ரொம்ப மனசு வேதனையோடு இருக்காங்க. மறுபடியும் அங்கே விஜயாவோட வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும். எப்படியாவது என் வீட்டுக்காரரோட மனசை மாற்றணும். நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு மீனா ரொம்ப மனசு வேதனையோடு இருக்க மீனா சத்யா கிட்ட கேட்குறாங்க. சத்யா, நீ உன் முத்து மாமாவை பார்த்தியா? அவர்கிட்ட போய் பேசுனியான்னு கேட்க, ஆமாக்கா, கார் செட்டுக்கு போனேன். ஆனால் மாமா ரொம்ப கோவமாக இருக்காரு. உன்னை பார்க்கக்கூட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அக்காவை நானே கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதுக்கு மீனா செஞ்ச தப்புக்கு கொஞ்ச நாளைக்கு என் அருமை தெரியணும்னா உங்கள் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னும் கோவமாக பேசிட்டாருக்கா. என்ன செய்யன்னு தெரியல. நீ செஞ்ச தப்பால் பாவம் மாமா எவ்வளோ அழுதாருன்னு தெரியுமா? நான் படித்து பாஸ் ஆகியிருக்கேன். இப்போ ஒரு நல்ல வேலைக்கு போகிறேன்னா அதுக்கு காரணம் முத்து மாமா மட்டும்தான். நம்ம குடும்பத்தில் என்னாலேயே எவ்வளோ பிரச்சனையாக வந்திருக்கு. அப்போல்லாம் நம்ம குடும்பத்தில் மாமா மூத்த மகனாக இருந்து என்னெல்லாம் செஞ்சாருக்கா. அவரோட உதவியை நம்ம மறக்கவே கூடாதுல்ல. மாமா மற்றவங்க கிட்ட நம்மளை விட்டு கொடுத்ததில்ல. ஏன் உன் மாமியார் கூட நம்மளை எவ்வளவோ பேசி அவமானப்படுத்தியிருக்காங்க. அப்போல்லாம் நம்ம குடும்பத்தையே மாமா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாரேக்கா. நம்மளை பேசவே விட மாட்டார் மற்றவங்கள. அப்படி இருக்கும்போது நீ செஞ்ச தப்பால் தானே மாமா இப்போ மனசு வேதனையோடு இருக்காரு. நீ முதல்லையே சீதா கல்யாணத்தை பற்றி சொல்லியிருக்கணும். அப்போ தான் இந்த சீதா கல்யாணத்தில் பிரச்சனை வந்திருக்காது. நீ செஞ்சது தாங்க்கா ரொம்ப தப்பு அப்படின்னு சத்யா சொல்ல, மீனாவும் ஆமாம் சத்யா, அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த உண்மையை நான் சொல்லியிருக்கணும். இல்லைனா சீதாவுக்கு யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை செஞ்சு வச்சுருக்கக்கூடாது. சீதா மேலே உள்ள அக்கறையிலையும் பாசத்துலையும் இப்படி செஞ்சுட்டேனே தவிர்த்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. எப்படியோ நான் மனசு மாறிடுவாருன்னு நினச்சேன். ஆனால் 2 நாள் ஆகியும் என்னை பார்க்காம பேசாமல் இருக்காருன்னா என் மேலே என் வீட்டுக்காரர் எவ்வளோ கோவமாக இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பரவாயில்ல, நானே அந்த வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்குறேன். எல்லாரோட மனசையும் மாத்துறேன். வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி அங்கே தன்னுடைய தம்பி சத்யா கிட்ட பேசி மீனா ரொம்பவே அழுகுறாங்க. வீட்டில் இருக்க ஸ்ருதியும் இங்கே அண்ணாமலை கிட்ட, என்ன அங்கிள் நீங்கள் பேசி முத்து கேட்க மாட்டேங்கிறாரு. பாவம் மீனா, அவங்க வீட்டில் இருந்தாலும் நம்மளை பற்றி தான் நினச்சிட்ருப்பாங்க. நீங்களாவது பேசி புரிய வச்சு மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த விஜயா, என்ன ஸ்ருதி, மீனா இருந்தாதான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பா. நீயும் மீனாவுக்கு சப்போர்ட்டாக இருப்ப. இப்போ மீனா இல்லைன்ன உடனே இப்படிலாம் பேசுறியா? அந்த மீனா தப்பு செஞ்சுருக்கா. தப்பு செஞ்ச யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. மீனா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு முத்து சொல்லியிருக்கான். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ ஏம்மா அந்த மீனாக்கு போய் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? அவள் செஞ்ச தப்புக்கு அனுபவிக்கிறா. என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியவ தான் அந்த மீனா. அதை முத்துவே இப்படி முடிவெடுத்துட்டான். அவன் இத்தனை நாள் எடுத்த முடிவில் இதுதான் நல்ல முடிவு. ஏன்னா எப்பயுமே மீனாவை விட்டு கொடுக்காம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினான். ஆனால் இப்போ பார்த்தியா, அந்த மீனா இந்த வீட்டு பக்கம் கூட வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கா. தான் தங்கச்சி முக்கியம்னு முத்துவை ஏமாத்த அவளுக்கு எப்படி மனசு வந்தது? தப்பு தானே? அதனால தான் அவெல்லாம் ஒன்றும் இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அண்ணாமலை யோசிக்கிறாரு. முத்துக்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், முத்து மனசு மாற மாட்டேங்கிறான். இன்னொரு பக்கம் விஜயா இதுதான் சரியான ஒரு காரணம், இந்த வீட்டுக்குள்ளே மீனா வரவிடாமல் செய்யணும்னு திட்டம் போடுறா. ஆனாலும் மீனா இந்த வீட்டில் இருந்தாதான் எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் புரிய வருது. இத்தனை நாள் ஆகுது, முத்து இவ்வளோ கோபமாக இருந்ததில்லை. ஏன் தான் இவ்வளோ பிடிவாதமாக அடம்பிடிக்கிறானோ தெரியல. இதே மாதிரி தான் சீதாவோட கல்யாணத்துலேயும் அடம்பிடிச்சான். கண்டிப்பாக அந்த அருணை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்க போய் தான் வேற வழி இல்லாமல் சீதாவுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மீனா கல்யாணத்தை செஞ்சு வச்சா. இப்பையும் தான் முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கானே தவிர்த்து மீனாவோட நிலைமையை பற்றி முத்து யோசித்த மாதிரியே தெரியல. ஏதாவது செய்யணும். ஏன் மருமக மீனாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு நான் தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. மீனா பூ கொடுக்க போகும்போது முத்து கார் செட்டுக்கு போகிறத பார்க்குறாங்க. உடனே அங்கே பின்னாடியே போன மீனாவும் அங்கே கார் செட்டில் போய் முத்துக்கிட்ட பேசி மனசை மாற்றி எப்படியாவது நம்ம மாமா வீட்டுக்கே போயிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அண்ணாமலை வீட்டுக்கே போகணும்னு நினச்சிட்டு அங்கே முத்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க. முத்து மீனாவை பார்த்த உடனே, செல்வம், நான் யார்கிட்டேயும் பேச விரும்பலைன்னு சொல்லிடு. இந்த மீனா எதுக்கு இங்கே வந்தா? இவளை யார் இங்கே வர சொன்னது? ஏற்கனவே நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன். சரியாக வேலைக்கும் போகாமல் சீதாவோட கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்க்க போகிறது, வீண் செலவு செய்கிறதுன்னு நான் நிறைய பணத்தை வீணாக செலவு செஞ்சு கடன் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நான் கொடுக்க வேண்டாமா? இப்படி என்னை பிரச்சனை மட்டுமே எனக்கு வர மாதிரி செய்கிற மீனாவை பார்த்தா இன்னும் எனக்கு கோவம் அதிகமாகும். இவளை இங்கேருந்து போக சொல்லு அப்படின்ற மாதிரி பேச, உடனே இங்கே செல்வமும், முத்து, இது உன்னோட பிரச்சனை, நான் தலையிட மாட்டேன். பேச விருப்பம் இருந்தால் பேசு,
இல்லைனா நீ பேசாத, ஆனால் மீனா சிஸ்டரை இங்கேருந்து நான் போக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் அங்கேருந்து போக மீனா அழுகுறாங்க. என்னங்க இது, நான் செஞ்சது தப்பு, அதுக்காக இவ்வளோ கோவப்படுவீங்களா? என்னை பார்க்க கூட உங்களுக்கு பிடிக்கலையா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் நான் நல்லது செய்யவே இல்லையா? என்னவோ நான் பொய் சொல்லிட்டேன், உண்மைதான், மன்னிப்பும் கேட்டுட்டேன்ல. அதுக்காக ஏதோ என்ன நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி இப்படிலாம் பேசினா எப்படிங்க? நீங்களே என்னை புரிஞ்சுக்கலனா உங்கள் அம்மா அப்பா இல்லை உங்கள் அண்ணன் எல்லாரும் எப்படிங்க என்னை புரிஞ்சுப்பாங்க? தப்பாக தானே பேசுவாங்க. நீங்கள் தானேங்க இத்தனை நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நான் சொன்னால் என் வீட்டுக்காரர் கேட்பாரு, என்னை தப்பாக புரிஞ்சுக்க மாட்டாருன்ற நம்பிக்கையில் தானேங்க சீதாக்கு அந்த அருண் கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். தப்பு தான், நான் செஞ்சது பெரிய தப்பு தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்ல. என் குடும்பத்தில் உள்ளவங்க எந்த தப்பும் செய்யலைங்க. நீங்கள் என்னையும் என் குடும்பத்தில் உள்ளவங்களையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க, ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க, ஏங்க இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு மீனா ரொம்பவே அழுகுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் சரியாயிருமா மீனா? நீ வேணும்னே தானே செஞ்சுருக்க, என்னை ஏமாத்திரம்னு முடிவெடுத்து தானே அந்த அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணத்தை செஞ்ச கல்யாணத்தை பற்றி என்கிட்ட சொன்னியா? அப்போ இவ்வளோ பெரிய ஏற்பாடு செஞ்சுருக்க வேண்டாமே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் மாப்பிள்ளை தேடி இருக்க மாட்டேன்ல. எங்கெல்லாம் போனேன் மாப்பிள்ளை தேடுறதுக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எத்தனை பேர்கிட்ட சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி வச்சேன்னு எனக்கு தானே தெரியும். அப்புறம் நீயே அவமானப்படுத்தினா எப்படி என்னால் தாங்கிக்க முடியும்? நீ பொறுமையாக பேசுவ, ஏன்னா உன் பக்கம் நியாயம் இல்லை. ஆனால் எனக்கு கோபம் வரதான் செய்யும், என் பக்கம் நியாயம் இருக்குது. நீ முதல்ல இங்கே வராத, இங்கேருந்து கிளம்பு. ஏன்னா நீ பேச பேச என்னால் எதையும் ஏற்றுக்க முடியல. உன் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து முன்னாடி நிற்கிறேன். உன் தம்பிக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். எங்கள் அம்மாவே உன் குடும்பத்தை அவமானப்படுத்தினப்ப கூட நான் உன் குடும்பத்துக்காக தானே பேசியிருக்கேன். உன் குடும்பம்தான் முக்கியம்னு சொல்லியிருக்கேனே. உன் அம்மா தம்பி தங்கச்சின்னு யாரையும் விட்டு கொடுத்ததில்ல. அப்படி இருக்கும்போது நீ என்னை விட்டு கொடுத்துட்ட. நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தனோ அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன். இனி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கேருந்து கிளம்பு. என் மனசு மாறும்னு எனக்கு தோணலை. அப்படி மாறி இருந்தா உன்னை கண்டிப்பாக என் வீட்டுக்கு வர வச்சுருப்பேன். இப்போ நீ பேசினாலும் எனக்கு ஒன்றும் புரியாது. நீ கிளம்புறியா? உன்னால் நான் கோவத்தில் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன். வீட்டில் என் அப்பா என்ன திட்டுறாரு, என்ன அவமானப்படுத்துறாரு. நீ செஞ்சதை கூட மன்னிச்சிருவாங்க போல. உன்னால் நான் தான் தப்பு செஞ்சேன்னு என்ன மன்னிக்க மாட்டேங்கிறாங்க என் அப்பா. அதனால தான் இனி உன் குடும்பத்தை பார்க்கவும் கூடாது, உன் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். நீயும் பெருசாக எனக்கு என் குடும்பத்துக்காக எதுவும் செய்ய வேண்டாம், வீட்டு பக்கம் வரவும் வேண்டாம். எனக்கு சவாரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்ப மீனா ரொம்ப அழுகுறாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரே, என்ன செய்யன்னு தெரியலன்னு உடனே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி இங்கே கார் செட்டுக்கு வந்ததை பற்றியும் முத்துக்கிட்ட எவ்வளவோ பேசினேன், முத்து மனசு மாற மாட்டேங்கிறாரு. மாமா நீங்கள் தான் மாமா ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். நான் அங்கே உங்கள் பையன் முத்து கூட சந்தோஷமாக வாழணும். நான் செஞ்சது பெரிய தப்பு, எல்லார்கிட்டேயும் வந்து மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் என்னை நீங்கள் தானே மாமா அங்கே மருமகளாக கூட்டிகிட்டு போனீங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நான் பொறுப்பான மருமகளாக தானே இருந்திருக்கேன். நீங்கள் தான் மாமா ஏதாவது செய்யணும். உங்கள் பையன் முத்து மனசு மாறுறதுக்கு ஏதாவது செய்யுங்க மாமா அப்படின்னு அழுகிறாங்க. உடனே அண்ணாமலையும் நானும் முயற்சி செய்கிறேன் மீனா, ஆனால் முத்து மனசு மாற மாட்டேங்கிறான், என்ன செய்கிறது அப்படின்னு கேட்க உடனே அண்ணாமலை மீனா கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அண்ணாமலை கிட்டேருந்து ஃபோனை வாங்கி விஜயா திட்டுறாங்க. எதுக்கு மீனா இப்போ ஃபோன் பண்ணேன்? அதான் முத்து கோவமாக இருக்கான்னு தெரிய வந்துருச்சுல்ல, மறுபடியும் என்ன ஃபோன் பண்ணி பேசி இந்த வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்க்குறியா? இப்போ சொல்கிறேன், நீ செஞ்ச தப்புக்கு என்னைக்கும் முத்துவோட மனைவியாக இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது. முத்துவும் வரவிட மாட்டான், நீ வந்தாலும் நான் விட மாட்டேன். முத்துக்கிட்ட இப்படியே போய் அழுது பேசியிருப்ப, அவன் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே ஃபோன் பண்ணி பேசி எல்லாரோட மனசையும் மாற்றலான்னு நினைக்கிறியா? முடியவே முடியாது. இத்தனை நாள் நீ பேசின எல்லாத்தையும் முத்து கேட்டுட்டு இருந்தான். ஆனால் அது எல்லாமே நடிப்பு தானே முத்துக்கு புரிய வந்துருச்சு. இனி நீ என்ன சொன்னாலும் முத்து நம்ப மாட்டான். யார்கிட்ட பேசினாலும் நாங்கள் உன்னை வீட்டுக்குள்ளே விடவும் மாட்டோம். நீ செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு. முத்துவை ஏமாத்திருக்க, உன் தங்கச்சி கல்யாணம்னு சொல்லி எங்களை குடும்பமாக அவமானப்படுத்தியிருக்க. அது இல்லாமல் அந்த மண்டபத்தில் முத்து அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு காரணம் நீ தான் நடி. அங்கே வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் எங்களெல்லாம் ஏளனமாக பேசினாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் குடும்பமும். ஏதாவது இந்த பக்கம் வரணும்னு நீயோ உன் அம்மா தம்பின்னு யாராவது வந்து நின்னீங்க, அவ்வளவுதான். என்னை பற்றி தெரியும்ல உனக்கு, நான் எப்படி பேசுவேன்னு உனக்கு தெரியும்ல. பேசாமல் உன் வீட்டிலையே இருந்துக்க. இனி முத்து முக்கியம் இல்லை, இங்கே வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு எங்கள் மனசை மாற்றலான்னு நினச்ச, அவ்வளவுதான். இந்தாங்க
மீனா கிட்டலாம் இனி ஃபோனில் பேசாதீங்க, ஃபோனை வைங்க. அவள் யாருங்க முதல்ல? இந்த வீட்டு மருமகளாக இருந்தப்ப எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. அதான் குடும்பத்தை ஏமாத்திட்டாளே, அவமானப்படுத்திட்டாளே, அவகிட்ட எதுக்கு நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னு மீனா கிட்ட அண்ணாமலை ஃபோனில் பேசுனது கூட பிடிக்காம விஜயா திட்டிட்டு போகிறாங்க. இதை பார்த்த அண்ணாமலைக்கு விஜயா மேலே கோவம் வருது, முத்து மேலேயும் கோவம் வருது. இதுதான் சரியான சமயம். இனி இவங்க 2 பேரையும் இப்படியே விட்டா மீனா இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது. முத்து ஒரு பக்கம் அடம் பிடிக்கிறான், விஜயா ஒரு பக்கம் தேவையில்லாத வேலையை செய்கிறா. என் அம்மாவை வர வைக்கணும், அவங்க வந்து பேசினாதான் முத்துவுக்கும் விஜயாவுக்கும் புரிய வரும், மீனாவை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர முடியும். பாவம் மீனா. முத்துவும் ரொம்ப திட்டியிருப்பான் போல. அழுதுகிட்டே எனக்கு ஃபோன் பண்ணான். நானாவது ஆறுதலாக பேசலான்னு பார்த்தா அதுக்குள்ளே என் ஃபோனை வாங்கி விஜயா தேவையில்லாமல் பேசிட்டா. பாவம் மீனா ரொம்ப அழுதுருப்பாள்ல. மீனாவுக்கும் மீனா குடும்பத்துக்கும் யாரும் இல்லை உதவி செய்ய. நான் தான் மீனாவோட அப்பா ஸ்தானத்தில் இருந்து மீனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன். அதே மாதிரி இப்போ மீனா பொய் சொல்லியிருந்தாலும் தன் தங்கச்சி வாழ்க்கைக்காக அவள் முடிவெடுத்ததில் எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு புரியுது. இந்த விஜயாவுக்கும் முத்துவுக்கும் பாடம் புகட்டணும்னா ஏன் அம்மா வரணும், நான் செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பரசை பார்க்க வெளியில் கிளம்பும் போதே அண்ணாமலை தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஊரில் இருக்க பாட்டி, அண்ணாமலை நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு பேச, ஆமாம்மா எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்க வரணும்னு தான் தோணுது, ஆனால் இங்கே வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையாக வருதுமான்னு சொல்ல மறுபடியும் பிரச்சனையா? என்ன அண்ணாமலை, நீ நல்லா தானே இருக்க? அந்த விஜயா ஏதாவது பிரச்சனை செஞ்சாலான்னு கேட்க, அம்மா மீனாவோட தங்கச்சி சீதா கல்யாணத்தில் கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சுமா, அதனால் முத்துவும் ரொம்ப அடம் பிடிக்கிறான். பாவம் மீனாவை யாரும் வீட்டுக்குள்ளே வரவிட மாட்டேங்கிறாங்க. மீனா சீதாவுக்கும் அங்கே அருணுக்கும் யாருக்கும் தெரியாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டா. அந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வர விஜயா மட்டும் இல்லை, முத்துவும் மீனா மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காமா. பாவம் மீனா இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாமல் என்ன செய்யன்னு தெரியாமல் அவங்க வீட்டில் எல்லாரும் ரொம்பவே மன வேதனையில் இருக்காங்க. நீங்கள் வரணும், இந்த வீட்டுக்கு என் மருமக மீனா வரணுமா, அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்ல, முத்துவமா இப்படிலாம் செஞ்சால் என்னால் நம்பவே முடியலையே. மீனா கண்டிப்பாக தப்பு செஞ்சுருக்க மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் வரேன். என் பேத்தி மீனாவை எப்படி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும், முத்து கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாட்டி பேச, உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இப்போதாம்மா எனக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இத்தனை நாள் இந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கன்னு தெரியல, முத்து மீனாவை எப்படி ஒன்று சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் வந்தாதான் விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்ட முடியும். இன்றைக்கி மீனா கிட்ட நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை வாங்கி மீனாவை ரொம்ப திட்டாமா. இனி யாருக்கும் ஃபோன் பண்ணாத, வீட்டு பக்கம் வராத, நீ நல்ல மருமகளே இல்லைன்னு சொல்லி ரொம்ப பேசிட்டா இந்த விஜயா. என்னவோ இவ நல்ல மாமியாராக இருக்கிற மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் பாட்டிக்கிட்ட பேசி புரிய வைக்க, உடனே பாட்டி, அதான பார்த்தேன், இத்தனை நாள் கழிச்சு என் பையன் அண்ணாமலை ஃபோன் பண்ணியிருக்கானே நினச்சேன். அதுக்குள்ளே வீட்டில் பிரச்சனையா? கண்டிப்பாக மீனாவுக்காக நாங்கள் வருவேன். முத்து மனசு மாறுற மாதிரி நான் செய்வேன். முத்து மீனாவை ஒன்று சேர்த்து வைப்பேன். கவலைப்படாத அண்ணாமலை, அம்மா இருக்கேன்ல, நீ எதுக்கும் மனசு வேதனைப்படக்கூடாது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி ஃபோனை வைக்கிறாங்க. பாட்டி வரது தெரியாத விஜயா முத்து மீனா பிரிஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க, பாத்தியில அந்த மீனா இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாத அளவு முத்து என்னைக்கும் இல்லாமல் அப்படி பேசிட்டான். அதே மாதிரி என் பையன் மனோஜும் ஒரு நாள் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவான். அப்போ தெரியும் நான் யாருன்னு. நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ கேட்கணும். நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்கணும். வீட்டு வேலை எல்லாத்தையும் பொறுப்பாக பார்க்கணும். இல்லை இந்த வீட்டில் எப்படி மீனா கஷ்டப்பட்டாலோ, மீனா இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாமல் இருக்காளோ, அதே நிலமை தான் உனக்கும் வரும் அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி, இல்லை ஆண்டி, மீனா மாதிரிலாம் நான் ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே பொய் சொன்னதுக்கு தான் என் நிலமை இப்படி இருக்குதே. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி ரோகிணி பேச, விஜயா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த சமயம் பாட்டி வந்து நிற்கிறாங்க. பாட்டியை பார்த்த உடனே ரோகிணிக்கு ஒன்றும் புரியல. பாட்டி வந்தாலே பெரிய பிரச்சனை வரும், என்ன எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியலையேன்னு, ஆண்டி பாட்டி வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, என் அத்தையா, என் மாமியார் எதுக்கு வந்தாங்க? இவங்க வந்தாலே மீனாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, மீனா எங்கன்னு கேட்பாங்களே, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையேன்னு பதட்டமாக இருக்கிறாங்க விஜயா. வந்த பாட்டியும், விஜயா நான் வந்திருக்கேன், நீ என்ன ரொம்ப அமைதியாக நிற்கிற, அதுவும் பதட்டமாக இருக்கிற, ஏன் விஜயா உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதான்னு கேட்க, அப்படி இல்லத்த, நீங்கள் வந்த சந்தோஷத்தில் தான் நிற்கிறேன். நீங்கள் வாங்க ரோகிணி, போய் முதல்ல என் அத்தைக்கு காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வா, அங்கே மனோஜெல்லாம் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா, நான் வந்த உடனே மீனா கிட்ட தான் வீட்டு வேலையெல்லாம் சொல்லுவேன், இப்போ என்ன புதுசாக ரோகிணியை போய் காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன்னு கேட்க,
அது வேற ஒன்றும் இல்லத்த, மீனா வீட்லயே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வீட்டில் இல்லையா? எங்கே கோயிலுக்கு போயிருக்காளா? இல்லை முத்து கூட வெளியில் போயிருக்காளா? வேற ஏதாவது வேலை விஷயமா போயிருக்காளான்னு கேட்கும்போது, அத்தை அது வேற ஒன்றும் இல்லத்த, மீனா பெரிய தப்பு பண்ணிட்டா. அதனால முத்து கோவத்தில் இந்த வீட்டு பக்கமே மீனா வரக்கூடாதுன்னு அவனே ஒரு முடிவெடுத்துட்டான் அத்தை. இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மீனா இந்த வீட்டில் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் இல்லைனாலும் எனக்கு என்னத்த பிரச்சனை? அந்த மீனா என்ன பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா? அவளை பற்றி நான் கவலைப்படுறதுக்கு அப்படின்னு சொல்ல, அதானே பணம் இருந்தால் தானே நீ மருமகளாகவே ஏற்றுப்ப. மீனா எவ்வளோ பொறுப்பாக இருந்தான்றதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, அங்கே அண்ணாமலை முத்துன்னு எல்லாரும் வராங்க. அண்ணாமலை கிட்ட பாட்டி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. அண்ணாமலை நல்லா இருக்கியா? யார்கிட்டேயும் சொல்லாமல் வந்துட்டேன். எல்லாரையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்கே அமைதியாக நிற்கிறாரு முத்து. ஏன் முத்து, மீனா என்னவோ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா போல, நீ என்ன அமைதியாக இருக்க? மீனாவை போய் கூட்டிகிட்டு வரலையான்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்க, இல்லை பாட்டி, இனி மீனா இங்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் வரமாட்டா? எதுக்கு வரமாட்டா? ஏன் மீனா மேலே அப்படி என்ன கோவம் உனக்கு அப்படின்னு கேட்க, மீனா என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்ல, பாட்டி சிரிச்சுக்கிட்டே, மனோஜ் கூட தான் இந்த குடும்பத்தையே ஏமாத்தினா. அண்ணாமலையோட 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏமாத்தினானே, அவனை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே விடலையா நீங்கள்? அது மட்டுமா, மனோஜோட பிஸ்னஸுக்கு பணம் தேவைப்பட்டதுன்னு மீனாவோட நகையை யாருக்கும் தெரியாமல் இந்த விஜயா மனோஜுக்கு எடுத்து கொடுத்தாளே, அப்பையும் மீனா முத்துவை இந்த விஜயா ஏமாத்து தானே செஞ்சா. அவளையும் மன்னிச்சு இங்கே தானே இருக்க வச்சுருக்கோம். அதே மாதிரி ரோகிணி கூட தான், தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, என் அப்பா மலேசியாவில் இருக்காரு, பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, அவர் மூலமாக நிறைய பணம் வரும், சொத்தெல்லாம் மனோஜுக்கு கிடைக்கும்னு பொய் சொன்னாலே. அப்படி ரோகிணி சொன்ன பொய்யவே மனோஜ் மன்னிச்சு மனோஜும் ரோகிணியும் சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாரும் ஒவ்வொரு பொய் சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையை செஞ்சு யாருமே இங்கே ஒருத்தரை ஏமாத்தாமையும் இல்லை, யாரும் பொய் சொல்லாமலும் இல்லை. குடும்பம்னா அப்படி இருக்க தான் செய்யும். ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் நாம் நம்ம மனைவியவோ இல்லை வீட்டுக்காரரையோ விட்டு கொடுக்கக்கூடாது. உனக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, நீயும் நிறைய பிரச்சனை செஞ்சுருக்க முத்து. ஏன் நீ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்த, உன்னை மாற்றினதே மீனா தானே. உன்னை மீனா அப்படியே விட்டு கொடுக்கலையே. பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டாலும் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு மீனா இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளா இல்லை? அவள் ஏதோ தப்பு செஞ்சுட்டா, பொய் சொல்லிட்டான்னு இப்படியா மீனாவை அவமானப்படுத்தி இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்ல நீ யார் முத்து? உன் அப்பா உனக்காக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு மீனா. மீனா இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படும் போது நீயா ஒரு முடிவு எடுத்திருக்கிறியே, இதெல்லாம் தப்பு இல்லை? மீனா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு வரணும். உன்கிட்ட மீனா எத்தனை முறை மன்னிப்பு கேட்டிருப்பா. கொஞ்சமாவது நீ புரிஞ்சு நடந்திருந்தா மீனாவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கணுமா வேண்டாமா? மற்றவங்க பேசுகிற பேச்சுக்கு நீ இடம் கொடுத்துட்ட. நீ செஞ்சது தப்பு. என்னதான் இருந்தாலும் மீனாவுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன? மீனா தன்னுடைய தங்கச்சி வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னு கல்யாணத்தை செஞ்சு வச்சா. அவள் முடிவெடுக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் நீ இப்படியெல்லாம் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும், அத்தை என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ நாள் கழிச்சு முத்து இப்போ தான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கான். மீனா செஞ்ச தப்புக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு முத்து சொன்னது சரிதான் த. நீங்கள் என்னவோ மற்றவங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி காமிச்சு மீனா ரொம்ப நல்லவன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்களே. மீனா என்னவோ பொறுப்பாக வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டா, அதுக்குன்னு அவளை நான் இன்னும் மருமகளாகவே ஏற்றுக்கல. அவள் கூட வாழ பிடிக்கலன்னு முத்து நினச்சா விட வேண்டிதானே. அது என்ன நீங்கள் கண்டிப்பாக மீனா இந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, போதும், நீ என்னைக்காவது எனக்கு நல்ல மருமகளாக எனக்கு சமைச்சு கொடுத்துருக்குறியா? இல்லை நான் உன் கூடவே இருக்கணும்னு நினச்சிருக்கிறியா? இங்கே வீட்டுக்காரரோட அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நீ நினச்சிருந்தா நீ இதெல்லாம் பேசலாம். நீ நல்ல மாமியாராகவும் இல்லை, முத்துவுக்கு நல்ல அம்மாவாகவும் இல்லை. அதனால் நீ எல்லாம் பேசவே கூடாது. நான் எதுக்காக வந்தனோ அதை நான் பேசிகிட்டு இருக்கேன். நீ உன் வேலையை மட்டும் பார்க்கல, அவ்வளவுதான். உன்னால தான் முத்து இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல மாமியாராக இருந்திருந்தேன்னா மீனா செஞ்சதெல்லாம் பெரிய தப்பே இல்லை. மீனா தான் குடும்பத்துக்காக தான் செஞ்சுருக்கான்னு முத்துக்கிட்ட பேசி புரிய வச்சு மீனாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக நீ கூட்டிகிட்டு வந்திருந்தனா நான் உன்னை பாராட்டியிருப்பேன் விஜயா. இந்த ஒரு காரணத்தை பெருசாக்கி பிரச்சனை மூலமாக இந்த பிரச்சனையை பெருசாக்கி மீனாவை இந்த வீட்டுக்குள்ளே வரவே வைக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறதுனால நீ ஒரு நல்ல மாமியாரே இல்லைன்னு தெரிய வருது. இதுக்கு மேலே பேசாத, பலார் பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன்னு சொல்ல விஜயா திருன்னு முழிச்சுக்கிட்டு அமைதியாயிடுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்ன பாட்டி நீங்கள் வந்ததுலேருந்து மீனாவையே பாராட்டி பேசுகிறீங்க. நானும் தானே மீனா குடும்பத்துக்காக நல்லது செஞ்சுருக்கேன். அதெல்லாம் அவள் நினச்சி பார்க்கலல்ல. அவள் அந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினச்சா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் பாட்டி.
சீதாவுக்காக அங்கே இங்கேன்னு மாப்பிள்ளை தேடினேன் பாட்டி. அப்பயாவது சொல்லியிருக்கலாம்ல. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது ஏமாத்துற மாதிரி தானே இருக்குது. மீனா மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன்னு உங்களுக்கே தெரியும்ல. நானாவது மீனாவை விட்டு கொடுக்குறதாவது. இப்போ கூட மீனா மேலே எனக்கு பாசம் இருக்குது, அக்கறை இருக்குது. கோவத்தில் தான் பாட்டி இங்கே வர வேண்டான்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுகிறீங்களே பாட்டி. எல்லாரும் என்னை திட்டினா நான் எங்கே போவேன் பாட்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதே மாதிரி தான். நீ மீனாவை திட்டினா மீனா எங்கே போவா? உன்னை மட்டும்தானே அவள் வந்து நினச்சிட்ருப்பா. நீ வந்து கூப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டாளா? தப்பு செஞ்சதுக்கு திட்டிட்ட, எவ்வளோ பேசணுமோ பேசிட்ட. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா நீ ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் அது நல்லது. உன் அப்பாவை பற்றி உனக்கு தெரியும். அவன் எத்தனையோ முறை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கான். உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் நினச்சி அண்ணாமலைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன முத்து செய்வ நீ? அண்ணாமலையோட பசங்களா இருந்து அண்ணாமலைக்கு பெருசாக என்ன சந்தோஷத்தை தேடி தந்துட்டீங்க? இந்த வீட்டுக்குன்னு பெருசா நீங்க யாரும் ஒரு நல்லதையும் செய்யல. சரி, குடும்பம் குடும்பமா சந்தோஷமாவது இருப்பீங்கன்னு பார்த்தா, எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல பிரச்சனை வருது முத்து. நீயும் மீனாவும் தான் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சேன். இப்போ உன்னாலையும் மீனா கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல. உன் அப்பா பேச்சை நீ கேட்கல. என் பேச்சையாவது கேளு. நீ போய் மீனாவை கூட்டிட்டு வா. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும். அதுக்காக தான் நானே இங்கே வந்தேன். சொல்லப்போனால் இங்கே இப்படிலாம் நடந்துச்சுன்னு அண்ணாமலை தான் ஃபோன் பண்ணி சொன்னான். அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு மீனா மேலே கோவம் தான்னு. ஆனால் மீனா மேலே அக்கறை இல்லாமல் நீ என்னைக்கும் இருக்க மாட்ட. மீனாவை பிரிஞ்சு உன்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நீயே போய் மீனாவை கூட்டிட்டு வந்தா அது எனக்கு சந்தோஷம். இல்லைனா நானும் அண்ணாமலையும் அங்கே ஊருக்கே போயிடுவோம். இனி இந்த பக்கமே வரமாட்டோம். புரியுதா முத்துன்னு சொல்ல, இல்லை பாட்டி, நீங்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறமா நான் மனசு மாறாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது. நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். மனசு மாறலனாலும் உங்களுக்காக போய் நான் மீனாவை கூட்டிகிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்ல, விஜயாவும் முத்து நீ யோசிச்சு நல்ல முடிவாயிடு. உன் பாட்டி இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை. மீனா இங்கே வந்தால் நீ நிம்மதியாக இருப்பியான்னு கேட்க, பாட்டி ரொம்ப கோவமாக விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இவ்வளோ நேரம் முத்துக்கிட்ட பேசி புரிய வச்சிருக்கேன். நீ என்னவோ முத்து மனசை மாத்திரலாம், மீனா இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் விஜயா. இதுக்கு மேலே நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நான் பேசலத்த. அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு சொல்ல, ஆமாம், நீ இதுக்கு மேலே பேசுனா அப்புறம் பார்த்துக்கோ நான் என்ன செய்வேன்னு அப்படின்னு சொல்லும்போது, உடனே எங்கள் முத்துவும் மீனாவை கூப்பிட்டு வர்றதுக்காக கிளம்பி போக, அண்ணாமலை சந்தோஷமா, அம்மா இதுக்கு தாம்மா நீங்கள் வரணும்னு நான் முடிவெடுத்தேன். எவ்வளவோ பேசினேன், எவ்வளவோ சொல்லியும் இந்த முத்து என் பேச்சை கேட்கவே இல்லைம்மா. இதில் இந்த விஜயா வேற மீனாவை என்னெல்லாம் பேசக்கூடாதோ பேசி அவமானப்படுத்தி மீனாவையும் மீனா குடும்பத்தையும் ஏளனமாக பேசுகிறதே இந்த விஜயாவுக்கு வேலையாக போச்சு. சரியான நேரத்தில் வந்தீங்க. இந்த விஜயாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்கினீங்கல்ல, அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா. ஏன்னா விஜயா அப்படி செய்கிற எதுவுமே சரியில்லை. பணம் இல்லைன்னா இந்த வீட்டில் மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப நினைக்கிறா. மீனா வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு என்னென்னவோ செய்கிறாமா. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் முத்து மனசு மாறி இருக்கான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு அண்ணாமலை சொல்ல, முத்துவும் மீனாவை பார்க்கறதுக்காக சந்திரா வீட்டுக்கு போக மீனா அழுதுட்ருக்காங்க. முத்து அங்கே வந்ததை பார்த்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க, பாட்டி வந்திருக்காங்க, உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் தானே வந்தீங்க, நீங்கள் மனசு மாறி தானே வந்திருக்கிறீங்கன்னு கேட்க, மனசு மாறலனாலும் நீ என் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாரு. இல்லை, நான் மற்றவங்களுக்காக வரமாட்டேன். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் வருவேன். உன்னை ஏற்றுக்கிட்ட மீனா, உன்னை மன்னிச்சிட்ட மீனான்னு நீங்கள் சொன்னாதான் வருவேன் அப்படின்னு மீனா அழுகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்கங்க. அது எப்படி உங்களை பிரிஞ்சு என்னால் இங்கே இருக்க முடியும்? நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் எவ்வளோ வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க அப்படின்னு மீனா அழுகும்போது முத்து சொல்கிறாரு, நீ முதல்ல வீட்டுக்கு வா பேசிக்கலான்னு சொல்ல, சந்திரா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் மீனாவோட வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கீங்கன்னு தெரியும். மீனா செஞ்ச தப்புக்கு நானும் மன்னிப்பு கேட்குறேன் மாப்பிள்ளை. அது மட்டும் இல்லை, மீனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லும்போது, என்னது? அதெல்லாம் நான் வீட்டில் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு சந்தோஷமான விஷயம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. எதுவாக இருந்தாலும் நான் வீட்டில் போய் கேட்டுக்கிறேன். பாட்டி வந்து ரொம்ப நேரமாக உன்னை தான் கேட்டுட்ருக்காங்க. நீ சீக்கிரமாக வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சந்திராவும் வீட்டுக்கு போன உடனே, மீனா முதல்ல நீ சொல்லணும்னு நினச்ச விஷயத்த மாப்பிள்ளைக்கிட்டேயும் பாட்டி வந்ததால் எல்லாருக்கிட்டேயும் சொல்லு, சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே முத்து கூட மீனாவை அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மீனாவும் பாட்டியை பார்த்த உடனே அழுதுகிட்டே பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என் பேத்தி மீனா வந்துட்டா, இனி எனக்கு சந்தோஷம். எந்த பிரச்சனையும் இல்லை மீனா, நீ கவலைப்படாத. முத்து உன்னை விட்டு பிரிஞ்சிருவானா என்ன? உன்னை பார்க்காம இருந்துருவானா என்ன? நான் எதுக்கு இருக்கேன்? உங்கள் 2 பேத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக தான் வந்தேன். நீ நல்லா இருக்கல்ல, இனி அழக்கூடாது. முத்துவால் உனக்கு பிரச்சனை வராது.
முத்து உன்னை புரிஞ்சுப்பான். மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா எதுக்கு 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும்? நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் செய்யலை. நீ இந்த வீட்டோட பொறுப்பான மருமக. நீ இல்லாமல் இந்த வீட்டில் மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் தப்பு செஞ்சாங்க. மன்னிப்பு கேட்டவுடனே மனசு மாறுறோம்ல, அதே மாதிரி தான். நீ எனக்கு காஃபி எடுத்துட்டு வா மீனா அப்படின்னு சொல்ல, மீனா ரொம்ப சந்தோஷமாக வந்த உடனே பாட்டிக்கிட்ட பேசிட்டு உரிமையோட போய் எல்லாருக்கும் காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க, இங்கே விஜயாக்கு கோவம் தாங்கலை. அத்தை வந்தாங்க, இங்கே முத்துவோட மனசை மாற்றினாங்க, மீனாவை இங்கே வர வச்சுட்டாங்க. என்ன நடக்குது? நான் எவ்வளோ திட்டம் போட்டேன். மீனா இந்த வீட்டு பக்கம் வந்தால் திட்டி அனுப்பிடணும், அவள் முத்து கூட சந்தோஷமாக வாழக்கூடாது, சீக்கிரமாகவே இந்த மீனா முத்துவை பிரிக்கணும்லாம் நினச்சேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கலையே. எல்லாத்துக்கும் காரணம் என் வீட்டுக்காரர் தான். தன்னுடைய அம்மாவை வர வச்சு, முத்துவோட பாட்டியை வர வச்சு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாரே அப்படின்னு கோவமாக இருக்க, மீனாவை பார்த்து விஜயா முறைக்கிறாங்க. ஆனால் மீனா சிரிச்சுக்கிட்டே எல்லார்கிட்டேயும் நல்லா பேசுகிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா நீங்கள் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்து கூட மனசு மாறிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் பாட்டி தான். நீங்கள் பாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் மீனா கிட்ட பேச ரோகிணி நினைக்கிறாங்க. பாத்தியா மனோஜ், இங்கே முத்துவும் மீனாவும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு பாட்டி வந்து பேசி ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க. நீயும் நானும் அப்படிதான், என்றைக்கும் பிரிஞ்சிடக்கூடாது, ஒன்று சேர்ந்து வாழணும்னு உன் பாட்டி அப்பான்னு எல்லாரும் நினைப்பாங்க, உன் அம்மாவை தவிர. ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. முத்து மீனாவால் கூட ரொம்ப நல்லதெல்லாம் நடக்குது. ஆனால் நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிற. மீனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாத்தியா முத்து கூட ஒன்று சேர்ந்ததால். ஆனால் நான் இங்கே நிம்மதியே இல்லாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அண்ணாமலை மீனா கிட்ட சொல்கிறாங்க, கவலைப்படாத மீனா, நீ ஃபோன் பண்ணி அழுதல, உடனே உன் பாட்டிக்கு சொல்லிட்டேன். பாத்தியா, என் அம்மா வந்த உடனே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நீ இந்த வீட்டில் நிம்மதியாக இருமா. முத்துவாலை இல்லை, அந்த விஜயாவாலையும் உனக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றி மாமா. பாட்டி மட்டும் வரலனா என்னை தேடி உங்கள் பையன் முத்து வந்திருக்கவே மாட்டார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் நானே பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு தரேன் அப்படின்னு கிச்சனுக்கு போகும்போதே இங்கே மீனாவால் நிற்க முடியல. அவங்களுக்கு அப்படியே மயங்கிடுறாங்க. அங்கே இருந்த பாட்டியும் மீனா என்னம்மா ஆச்சுன்னு சொல்ல, அவ்வளோ நேரம் மீனா கிட்ட பேசாமல் இருந்த முத்து ரொம்ப பதட்டமா, மீனா எந்திரி மீனா, என்னாச்சு மீனா, நான் செஞ்சது தப்பு தான் மீனா, நான் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு இருந்திருக்கக்கூடாது, நீ உன் வீட்லேயே இருன்னு சொல்லியிருக்கக்கூடாது மீனா, நீ சரியாக சாப்பிடலையா, என்னையே நினச்சிட்டு இருக்க போய் தான் இப்படி உனக்கு, நீ மயங்கிட்டியா மீனா, என்னாச்சு மீனா சொல்லு மீனா, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது மீனா அப்படின்னு முத்து பாசமாகவும் பதட்டமாகவும் மீனா மயங்கினதால் பேசி அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே பாட்டியும், முத்து போதும் போதும், ஒன்றும் இல்லை, நீ அமைதியாரு. ஒன்று மீனா சரியாக சாப்பிடாம இருந்திருப்பா, இல்லைனா வேற என்னன்னு பார்ப்போம், சரி தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே மயங்கின மீனாவுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து அங்கே மெதுவாக மீனாவை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பாட்டி கேட்குறாங்க, என்னாச்சு மீனா, முத்து செஞ்ச பிரச்சனையால் நீ சரியாக சாப்பிடலையாம்மா, என்ன பிரச்சனைன்னு கேட்க, பாட்டி அது வேற ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு மீனா மெதுவாக சிரிக்கிறாங்க. உடனே பாட்டியும், நான் நினைக்கிறேன் நீ மாசமாக இருக்கியா அப்படின்னு கேட்க, உடனே மீனா சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் பாட்டி, அம்மா வீட்டில் இருக்கும்போதே நான் மாசமாக இருக்கேன்னு தெரிய வந்தது. ஆனால் அதை உங்கள் பேரை முத்துக்கிட்ட சொல்லலான்னு அங்கே கார் செட்டுக்கு போனேன். நான் சொல்ல வரதை முத்து கேட்கவே இல்லை. மாமாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே அத்தை வாங்கி பேசிட்டாங்க. சொல்லப்போனால் நான் இப்போ மாசமாக இருக்கேன், நான் அம்மாவாக போகிறேன் பாட்டி, உங்கள் பேரை முத்து அப்பாவாக போகிறாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரோகிணி விஜயான்னு பேரதிர்ச்சியோடு நிற்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அண்ணாமலை, பாரு உன்னுடைய மருமக மீனா மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது முத்துக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. உண்மையாவா மீனான்னு கேட்க, ஆமாங்க நான் மாசமாக தான் இருக்கேன், நீங்கள் என்னை கூப்பிட வந்தீங்கல்ல, எங்கள் அம்மா கூட ஒரு சந்தோஷமான விஷயத்த மீனா உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னாங்களே, நீங்கள் கூட அது எதையுமே கேட்கல, அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. உண்மைதாங்க, என்னால் சரியாக சாப்பிட முடியல, அப்பப்போ இந்த மாதிரி தான் கொஞ்சம் முடியாமல் இருந்தது. நீங்கள் வருவீங்க, சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். நீங்கள் என் மேலே உள்ள கோவத்தில் என்னை கண்டுக்காமல் பேசாமல் இருந்ததுனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்ல, மீனா நீ மயங்கின உடனே நான் ரொம்பவே பதட்டமாயிட்டேன். உனக்கு என்ன ஆச்சோன்னு தெரியலன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் உன் மேலே எனக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு. அது எப்படி மீனா, கொஞ்ச நாள் கோவம் இருக்கும், அதுக்குன்னு உன்னை விட்டு அப்படியே பிரிஞ்சிருவேனா அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் பேசி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. என் பேரன் முத்துவும் என் பேத்தி மீனாவும் அங்கே பாரு எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அண்ணாமலை, இதுக்காக தானே ஆசைப்பட்ட,
எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டோட முதல் வாரிசு மீனாவால் தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே விஜயா ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே மனோஜும் ரோகிணியும் தலை குனிஞ்சு நிற்க முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் முத்து மீனாக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க உடனே மீனா சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் வந்ததால தான் எனக்கு வாழ்க்கையில் பெரிய நல்லது நடந்திருக்கு. நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ நான் மாசமாக இருக்கிறதும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டி. இந்த 2-3 நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இங்கே இப்படி பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் அப்படின்னு முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு சந்தோஷமாக ஒன்று சேர்றாங்க முத்துவும் மீனா. முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இருக்கையும் இங்கே மீனா தான் இங்கே மாசமாயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயாவால் தாங்கிக்க முடியல. நான் ஒன்று நினச்சா இங்கே வேற ஒன்று நடக்குது, அதுவும் இந்த மீனா மாசமாயிட்டாளே அப்படின்னு. மறுபடியும் ஒன்று சேர்ந்த முத்துவும் மீனாவும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ரோகிணியால் மனோஜோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நினச்சி ஏமாந்து தான் இருக்கேன் அப்படின்னு மீனாவை பார்த்து ரொம்பவே பொறாமையில் இருக்கிறாங்க விஜயா.